நமச்சிவாயம் நல்லா இருக்கிறீங்களா? இல்ல ஐயா, நம்ம அன்னதானம் வந்து தட்டுல கொடுக்குறோம். சுத்தமா இல்லாத அன்னைக்கு ஆட்டோல கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதை வந்து இப்ப தட்டுல மாத்திட்டோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அவங்களே ஒரு 80 பேருக்கு தான் அன்னதானம் கொடுத்துறாங்க. ஒரு 82 பேர் கணக்காகும். மீதி எல்லாமே நமக்கு சரி இல்லாத அன்னைக்கு கொடுத்துருங்க. ஒரு 2000 3000 அனுப்புறது, 500 1000 இதெல்லாம் அனுப்புறது. அது எல்லாமே சேர்த்தா கூட ஒரு 100 150 பேருக்கு வரும் வச்சுக்க. மீதி அண்ணாமலையார் அன்னதானம். அண்ணாமலையார் அருளால எல்லாரும் அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, கவரு அந்த இதுவை மட்டும் கட் பண்ணிருக்கோம். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். லேட் ஆகுது. ஆமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆளுங்க வருது. அது அதனால பாத்திரமே எடுத்துட்டு. சரி சரி. நமசிவாய் நமசிவாய் நமசிவாய். பாட்டியம்மா பாட்டியம்மா பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். நமச்சிவாய். எப்படி இருக்கீங்க பாட்டிமா? சரி பாட்டிமா. சிவாய நமக. நமச்சிவாய். போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. டான்ஸ் நல்லா இருக்கிறியா? பத்திரம் பத்திரம். கூட்டு போயிட்டு வந்தியா? பாரா, காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல போகல. ஏன்? அவங்க மாவட்ட கூப்பிட்டாங்க. அதனால எங்க இருக்குமா ஏன் உய மாட்டேன்? என்ன பிசியா? உழுகு வண்டி தானே பிடிச்சினா? இந்த மரத்துல தானே வருது. வேற எங்க? மேல இருக்குதா? எங்க எங்க மேல? மலை மேல இருக்குதா? சரி டான்ஸ் போயிட்டு வரட்டுமா? என்ன பாட்டி பரதநாட்டியம் ஆடிங்கிற தனியா? என்ன பத்தி பேசுறேன். என்ன பத்தி பேசுனியா? என்ன சொல்லிட்ட? ஓகே. எப்படிதான் சொல்லு சொல்லு. சாப்பாடு குடுக்குறாங்க அங்க. இல்ல நீ சொன்ன என்னவோ உடம்பு எப்படியோ இருக்குது. காணம் பார்க்காம போயிடுவணுமோ என்னவோ அதானே. மண்டையை போட்டா மாலையை தூக்கின்னு சொல்லு சொல்லு. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. ஓ ஆயா, எப்ப பார்த்தாலும் வந்த உடனே மண்டையை போட்டா என்ன பண்றதுன்னு பேசிங்குது. என்ன பண்ணலாம்? பெரிய மாலையா வேணுமா? தூக்க முடியாத இருக்கணும் மாலை. அந்த மாலை எங்க போடுறது? கீரை கோயம்பு கேட்டல. கீரை கோயம்பு வாங்கிக்கோ. நல்ல நேரம். என்ன நீ நினைச்ச? என்ன நினைச்சுனே பேசுனீங்க. நீ சாப்பிட்ட கையெல்லாம் இது மேல வச்சு சரி. பின்ன என்ன நினைச்சா? நான் ஒண்ணு நாங்கள் சாப்பாடு 2 நாளைக்கு வரல. கீரை கோயம்பு கொடுத்துக்கிறேன் பாரு. இதுல என்னமோ மனுஷன் ஏன்னா உங்களை நம்பிக்குது. யாரு? எல்லாமே என் நம்பி வைக்கிற. பெரும்பாலும் காலையில் சாப்பிடுவேன், மத்தியானத்துல கடிச்சா சாப்பிடும், புடிச்சாதான் சாப்பிடுவேன். அது என்ன நம்பியே இல்லை. ஆனா நீங்கிறா பாரு, என்ன நம்பிக்குது, உன்னை நம்பிக்குது. பேச்சுதான் கதை பேச. என்ன கதை பேசுறேன்? என்ன பத்தி உருன்னு வந்துட்டேனா? 2 பேர் வேலை சாப்பிட்டானே. ஆமா ஆமா. கீரை தான் அது. என்னண்ட சாப்பிடல விடுங்க தான். சரி என்ன ஆயா கிடைக்காது போறதுனால ஆயா இந்த பாரு
இந்த பாரு தண்ணி பாட்டில் ஒன்று கொடுக்க சொல்லு. அது அவனுக்கு யாரை கேட்கறது? இது மேல இருக்கிறாங்க எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பா. அவனை கேளு எங்க இந்த கேள்வி அம்மா நாளைக்கு சடுக்கா நான் சம்பை சோறு போட்டு அந்த கை உட்கார வச்சுக்கிறேன். பெரிய மாலையா கேக்குறிய? இப்ப ஆர்டர் கொடுத்துட்டுமா பின்றதுக்கு லேட் ஆகும் பொழுது ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க போடுவேன். நீ எப்படி ஒரு 10 வருஷம் ஏத்துன்னு இருப்ப. நல்லா இருங்க மாலை வேணாம் வேணாம். நல்லா இருக்கு. மூக்குத்தி போகும்போது குத்திட்டு போனோம் பாட்டி. பாரு அப்படி நான் வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுனாலும் மூக்குத்தி வந்து வாங்கி வச்சுக்கோ பாட்டி கிட்ட இருந்து. பாரு இதுங்களா 1.5 கம்மல். ஆமா கம்மல் எங்க கேள்வி. தண்ணி பாட்டில் ஒண்ணு கொடு. இங்க வந்தா யாமகதான் பெத்தாங்க. சரி மூக்குத்தி குடுக்குறியா இல்லையா? நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கூட அப்படி எடுத்து மட்டும் பாட்டிட்டு வாங்கி வச்சுக்க. சம்பவம் நடந்த பிறகு இந்த மாலை சொல்லணும்ல லேட் ஆகும்ல. ரெடியா இல்ல இல்ல நான் ஒன்று என்னதானே கொடுப்பேன் சத்தியமா நீ சொல்லு. இருபது கைட்டு கொடுக்க அந்த பிரச்சனை இல்லையா? இந்த கண்டாய் கைட்டு முடியாது. நான் வேணா கத்தி எடுத்துன்னு அறுத்துக்கிறேன். கைட்டு அதான் போட்டு திருவிழி கட்டிங் பிளேயர் வச்சு அப்படி வரணும்னா மூக்கோட எடுத்துடலாம். செத்து போன பிறகு மூக்கு போனா காது போனா உனக்கு பாட்டே. நீயும் இந்த கதையை 5 வருஷமா சொல்லிங்கிற அங்க இருந்து சொல்லிங்கிற. நான் போனவனே தூக்கி போட்டுறேன். போனதானே தூக்கி போடுறேன். நெஞ்ச கறி 100 எக்ஸ்ட்ரா இல்ல 100 வயசு ஆயிடுச்சா? உன் பொண்ணுக்கே 85 வயசு இருக்கும் பொழுது. பொண்ணுக்கு 45 வயசு வந்து போது. இந்த ஆயா பொண்ணு தானே அது? இவங்க பொண்ணு 85 அது உன் பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த காலத்துல மணல் கொட்டி உட்கார வச்சு எழுத வைப்போம். என்ன எழுத வைப்பீங்க? எழுதிட்டு பிள்ளைங்க படிக்க வைக்கணும். என்ன படிப்பு வைக்கல ஒரு கல்வின்னு 50 வயசு தான் சாமி. அந்த காலத்துல இந்த ஆயாவுக்கு 50 வயசு இருக்காது. அதுக்குள்ள 70 80 பொண்ணுக்கு. இந்த ஆயாவோட பொண்ணுக்கு 50 வயசா? அப்ப அந்த ஆயாக்கு 80 வயசு இருக்காதா? 70 வயசு 70 வயசு இருக்கு. 70 வயசு இருக்குமா? 70 வயசு என்ன 70 வயசு. இது ஒரு 20 வயசு ஜாஸ்தின்னு வச்சுக்கோ. 90 இன்னும் 10 அந்த காலத்துல 10 வயசுல எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணா? அப்பெல்லாம் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண சொல்ல என்கிட்ட சொல்ல. அம்மாவுக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணா. பாட்டி எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணா? 10 வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்துல. 10 வயசுல கல்யாணம் பண்ணியா? அந்த காலத்துல அப்படிதான் 10 வயசு 12 வயசு 13 வயசு கூட ஆயிருக்காது. 10 வயசு 12 வயசுல கல்யாணம் உண்மை அந்த காலம் 10 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிற நீ. சரி சோக கதையை எங்க நீ பேசுற நான் பட்டு அடிச்சுப்பேன். கம்முனு புடி. பாய். டெய்லியும் ஓம் அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய நமக இறைவா. முடியல போய் வரோம். எங்க போயிட்டு வர? நம்ம கோயில். ஆமா எல்லாம் மண்ணு வாரி கொட்டி பள்ளத்தை எடுத்து வழி முறை போறதுக்கு இல்ல. வழி போட்டுக்கிறாங்க, ரோடு போட்டுக்கிறாங்க. அது எப்படி ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். வரதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. வரத்துக்கு 3 மணி நேரம் ஆச்சு. கோயில்ல இருந்து வர கொஞ்சம் ஏத்தின்னு போய் விட்டுறோம். சாப்பாடு வண்டி ஃபுல்லா இருக்குது. வண்டி ஃபுல்லா தானே இருக்குது. ரொம்ப மணி 3ஆவது ஒரு 6 மணிக்கு எட்டு மாட்டோமா? ஐயோ நீ போயிட்டு வந்தா இருக்க மாட்ட. கிளம்பி போயினே இருப்ப. நீ எப்படி ஏத்தி போறத? சாப்பிட்டியா இல்லையா? எங்க சாப்பிடுவேன்? கோயில் போச்சு. சாப்பாடு சாப்பாடா விட்டு வச்சிங்களா? ஒண்ணுமே கிடையாது.
எழுந்திரிக்கவும் முடியும். நான் தான் மறந்துட்டேன், நீங்களாவது எடுத்து வைக்கலாம்ல. சாப்பாடு கொடுக்கறத விட பஸ் ஸ்டாண்டு கொண்டு கூட்டினா போகுது. பஸ் ஸ்டாண்டுக்கு சார்ஜ் கொடு. கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குற? ஏதோ ஒரு டீ செலவு. ஒரு டீ செலவு. பெட்ரோல் எவ்வளோ ஆகுது தெரியுமா? 14 கிலோமீட்டர் இப்படி போய் இப்படி வந்தாலே 1000 ரூபாய் ஆயிடுது. சரி வா போயிட்டு வரலாம். போ உள்ள சுத்தி அப்படியே 14 28 கிலோமீட்டர் ஆகலையா போயிட்டு ரிட்டர்ன் போனா? ஏன்னா இது மைலேஜ் 12 தான் தருது. எப்படியாவது கொண்டு விட்டு 12 இன்னும் 10 கிட்ட லோக்கல் ஓட்டினா 10 தான் தருது. வா ஒன்றும் நடக்க முடியல. அங்கிருந்து இங்க வர முடியல. நான் உன்னை அப்படி போகும்போது சாப்பாடு கொடுத்து போகும்போது பார்த்தேன். என்னண்ட பக்கம் நடந்து போயின்னு இருந்தேன். உனக்காக தான் வந்தேன், கூட்டின்னு போலான்னு. புரியுதா? ஏறி உட்காந்துக்கோ. ஃபுட்பால் அடிக்க மாட்டியா? ஃபுட்பால் அடிக்க மாட்டேன். ஏன் தாத்தா? ஒரு 30 வருஷத்துல நீங்க சொல்லுங்க. 30 வருஷமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 70 வயசு, 65 வயசு. 95. ஏன் தாத்தா இந்த பஸ்ல அப்படி நின்றுலாம் போறாங்களே, அப்படிலாம் போக மாட்டியா? ஏன் எழுந்திரிச்சுடுவாங்க. பார்த்துட்டு இன்னும் பார்த்தோன்னே எழுந்திரிச்சிருவாங்களா? உட்காரு. பரவாயில்லையே. எல்லாம் அவரு நாடகம். சரி, இப்போ காலையில இருந்து டீ இல்லை, சாப்பாடு இல்லை, நடக்கவும் முடியல. ஏன் சாப்பாடு கடையெல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஒருத்தர் கூட ஒன்றும் வைக்கல. சரி வா. சரி, நீ சாப்பாடு காலி இருந்தாலும் உனக்கு சாப்பாடு வரும். சரி, பஸ் ஸ்டாண்டு ஒன்று. பஸ் ஸ்டாண்டா? ஹோட்டல் வரைக்கும் தான் கொண்டு போவேன். சரி, தண்ணி ஒன்று கொடு. தாத்தாக்காக திரும்பி வந்தேன் நானு. பாத்துதான் திரும்பி வந்தேன். அந்த சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு மறந்துட்டேன் பாரு. அண்ணாட்ட வரைக்கும் குத்துட்டு வந்துட்டேன். எடுத்து வைக்கணும் மறந்துட்டேன். உனக்கான சாப்பாடு வரும். காலி காலி எட்டி போயிருக்கு. என்ன தாத்தா எங்க போய் அப்புறம் என்ன விசேஷம்? விசேஷம் அவரு நான் சாவர வரையும் அவர் என்னை விடமாட்டார். உன்னை விட மாட்டாரா? எத்தனை நாளாவது வந்தீங்க? எத்தனை நாளாவது நீங்க வந்து? அதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. 6-7 வருஷம் இருக்கும். இல்ல தாத்தா, இப்ப நடுவில் எத்தனை நாள்? நடுவில் எத்தனை நாள் வரல? இன்னைக்கும் இப்ப நடுவில் நடுவில் எத்தனை நாள் வரல? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. எனக்கு ஞாபகம் இல்லை. மோர் பிடிக்கிறியா? மோர் மோர் ஒரு ஒத்து வராது உடம்பு. நீரா நீர் இருந்ததுன்னா சூட்டுக்கு சூடு சரியா போகும். சரி சரி சரி, டீ தான் சாப்பிடுவோம். சரி ஓகே. சரி, சாப்பாடு சாப்பாடு வேணுமா டீ வேணுமா? சாப்பாடு வேணுமா டீ வேணுமா? சாப்பாடு அப்புறமா நைட்டுக்கு வச்சுக்கிறியா? வேட்டவளம் போய் நான் பார்த்துக்கிறேன். வேட்டவளம் போய் பார்த்துக்கிறேன். இப்ப டீ வேணுமா? டீ மட்டும் சரி, அந்த டீ தூள் டீ தூள் கொஞ்சம் நவுந்து, நான் டீ தூள் எடுத்துருவேன். கொஞ்சம் நீங்க நவுந்தீங்கன்னா டீ தூள் வச்சுக்கிறேன், எடுத்துக்குவேன். பக்கத்துல வச்சுக்கிறேன். பால் வாங்குறவே இல்லையா? பால் போலாம், 3 மணிக்கு பால் தருங்க. ஸ்டோர் தந்துருவாங்க. நேற்று மழையா தாத்தா நம்ம ஊர்ல? நேற்று மழையா? மழை அங்க இல்லையா? இங்கெல்லாம் மழை. ராத்திரி
9 மணிக்கு மேல வந்து அதைத்தான் கேட்டேன். ஆச்சு. அதான் பகல்ல கிடையாது. பகல்ல கிடையாது. சரி சரி. அது ரொம்ப இந்த படன்னு வந்து கடன் போயிடுச்சு. அப்படி விட்டாரு. சாப்பிட்டுட்டு படுத்தா அதனால சாப்பிட்டுக்கிறீங்க நைட்டு வாழைப்பழம் தான் சாப்பிட்டீங்க. தரைய நினைச்சு அதான் டீ கடை இருக்குமா? டீ கடை கூப்பிடுவாங்க போ. அதான் டீ சாப்பிடலாமா? டீ சாப்பிட்டாவே சாப்பிட்ட மாதிரி ஆகும். சாப்பாடு சாப்பிட்றேன். சாப்பாடு வரும். ஏன் கேட்ட நேரம் மணி 2க்கு மேல இருக்கு. இருந்து எடுமாமா? இப்போ சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். டீ சாப்பிட்டுட்டா ராத்திரி சாப்பிடுவோம். இங்கே வேணும் தப்பா சாப்பாடா? டீ வேணும் தப்பா? டீ இங்கே உள்ளே குடிக்கிறியா? டீ வேணாம், சாப்பாடு சாப்பிட்ரு. வேணாம், சாப்பாடு தாத்தா உடம்பு கெட்டுடும். உடம்பு கெட்டுடுமா? ஆமா. காலைல சாப்பிடல, எதனா கம்மியாக சாப்பாடு சாப்பிடு. டீ மட்டும் போதும். சொன்னா கேளு. உட்காந்து கால் இப்படி வச்சுக்க, இந்த பக்கம் வச்சுக்க. சாப்பாடு தான் வேணான்ற. பார்த்து சுடுது, சூடா இருக்கு பார்த்து. பை தான் கீழே வையா. குடிக்கிறியா? நீ வை. பை நான் குடிக்கிற மாதிரி வேணும். 2 தடவை பிடிச்சிருயா சூடு. ஆத்திட்டாரு கட்டாக்குதா? உள்ள வேலாச்சா இல்ல, நீ டீ குடி. வண்டி நோந்தா அது ஆடும். போதுமா? என்ன வேணுமா? போதும். போலாமா? சரி. வரட்டும். வயிறு ஆயிடுச்சா? வயிறு பசி ஆயிடுச்சா? ரைட் ரைட். சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. சரி போதும். போதுமா? சாப்பாடு இது கிட்ட என்ன பண்ணலாம்? சாப்பாடு இது கிட்ட என்ன பண்ணணும்? மணி 8 வரைக்கும் தாங்க. ஓ, டீயே 8 மணி வரைக்கும் தாகுமா? பரவாயில்லையா மாமா? டீயே குத்தலாமா? சாப்பாடு போயிருந்தா ஒரு சாப்பாட்டு பவர் டீல இருக்குது. எனக்கு உங்களுக்கு சின்ன பொண்ணுல இருந்து இதான் பழக்கம். சின்ன வயசுல இருந்த டீ குடிக்கிற? டீ குடிச்சே அதான் கேட்கறேன். வேடத்தேரில் தறி நெய்யும் போது 5 பேரா கூடி தரன்னு இழுத்துனே போவாங்க. கூட்டின்னு போய் இழுத்துன்னு போய் டீ கடையில் டீ சாப்பிடல கவுத்து போட்டு கட்டி கொஞ்சம் தரன்னு இழுக்கிறாங்க. அந்த கேள்வி கூட்டின்னு போய் கூட்டா கூட்டின்னு போய் டீ குடிப்பாங்களா? ஏமாச்சி அத்தை பண்ணி வாங்கி கொடுத்து மணி 5 ஆச்சுன்னா டீ பழக்கம். பரவாயில்ல பாப்பா, நல்ல பழக்கம். அந்த காலத்துல 5 மணிக்கு டீ சாப்பிட்டோம்னா பஸ் அப்படியே நிற்கும். இங்கே வருது. நீ டீ குடிச்சா பஸ்ஸே நிக்குது. கிழக்கால கோபுரத்துல வந்து கிழக்கால கோபுரத்துல இருந்து பாதையை பிடிச்சி வரத்துக்கு இங்க 3 மணி நேரம் ஆச்சு. ஏன் ரோடெல்லாம் நோண்டிட்டாங்களா? ஆமா, மண்ணு வாரி கொட்டுட்டாங்க. அது வேற. ஏன்னு கேட்டியா? யார போய் சாப்பிடுவோம்? எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு கேட்டியா? புதுசா போட போறாங்க தாத்தா. குண்டும் குழியுமா இருந்துச்சுல்ல, நைஸா இருக்கு. சல்லுன்னு போலாம். நீ சுத்தம் பண்றாங்க. 5 நிமிஷத்துல வேட்டாளுக்கு போயிடலாம். எங்கேயாவது சாப்பிடலாம் டீ கீன்னு பார்த்தா எங்க அதான் ரோடு போட்டாங்களா, கடைகள்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க தாத்தா. பத்தியா பிரித்துக்கிட்டா. ஆமா ஆமா. தீபம் வரைக்கும் இருக்கும் போல இது வேலை. ஆமா, 2-3 மாசம் 4 மாசம் ஆகும். ஆமா.
தெரு போல வருது. ஆமா தான். எப்படி போறோம்னு நினைச்சிட்டோம். நினைச்சிட்டியா? பயம் கொடுத்து போச்சு. அப்படியே எப்படி நான் வந்தா? இல்ல அவரு வேலை இட்டுட்டாரு. ஒரு 4 பேர் வகையான ஆள் இருக்குது. எதுக்கு தாத்தா? எதுக்கு? எனக்கு காவந்து பண்ண. ஓ 4 பேர் இருக்கிறாங்களா? ஆறா. யார் யாரு? நடக்க முடியலன்னா யார் யாரு? அந்த 4 பேர் பேரும் கேட்கிறாரு. பேரு தெரியாது. உருவம் எப்படி இருக்கும்? அந்த கோயிலுக்கு பூ கொடுக்குற ஆள் ஒண்ணு. அது இப்ப பூ கொடுக்கல, நின்று போச்சு. 2வது போலீஸ்காரர் ஒருத்தர் இளநீர் இங்க ஒருத்தர் விற்பார், அவரு ஒண்ணு. எங்க ஒரு காரணம் ஒருத்தன். 4 பேர் ஆயிடுச்சு. அப்புறம் நீதான் கடைசி. அப்ப 4வது லிஸ்ட்ல இல்லையா? முதல் ஆரம்பம் நீதான். முதல் ஆரம்பம் நான் தானா? முதல் நீதான். விட்டுட்டு எல்லாரையும் காணும். 4 பேர் சொன்ன 4 பேர்ல என் பேரே வரலையா? 6 பேர் வந்துருச்சியா? எங்க நானு? இளநீர் ஒருத்தர் ஒன்ன சேர்த்து தான் 4. இல்ல அத்தா, உங்க ஊருக்கார் ஒருத்தரு, இளநீர்கார் ஒருத்தரு, போலீஸ் ஸ்டாரு, அப்படி பூகார். 4 பேர் கணக்கு. அப்புறம் இவரை சேர்த்துன்னு சொல்றீங்க? இவரை சேர்த்துட்டுன்னு சொல்றீங்க? ஆமா, உங்களும் நீங்களும் தான். அது எப்படி 4 முதல் ஆரம்பம் நீங்க தான். பிள்ளையார் சொல்லி இவரா? அப்புறம் கீழே 4 பேரா? அப்படி சொல்லு. உங்களுக்கு பின்னால தான். அப்படி சொல்லு. அப்ப 4 தான். பிள்ளையார் சொல்லி தான் எதுல. அந்த பிள்ளையார் சொல்லி எதுக்கு போடுறாங்க? இதெல்லாம் எழுதும்போது அது எல்லாத்துக்குமே வரக்கூடியது. அது ஏன், என்ன காரணம்? நீங்களாம் போட்டீங்க, நாங்களும் போடுறோம். முதல் தெய்வம் தானே. அப்படியா? முதல் தெய்வம் அதுதான், விநாயகர் தான். முதல் தெய்வம் நீங்க தான். அப்புறம் 4 3 பேர். வீட்டுல சாமிலாம் கும்பிடுயா தாத்தா? இவரு தான். இவர் போட்டோ வச்சுக்கிறியா? போட்டோ கிட்ட சரீரத்திலே தான். சரீரத்துல இருக்கிறாரு. அப்புறம் நான் போட்டோ அப்படின்றியா? சரீரத்திலே இருக்கும்போது போட்டோ நினைச்சாலே தெரியாது. அண்ணாமலையார் கோயிலுக்குலாம் போறது இல்லையாப்பா? கோயில் உள்ள போய்கிறியான்னு கேக்குறாரு. உள்ள போக மாட்டோம். ஏன்? கூட்டம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வெளியோட முடிஞ்சுதா? எழுதி தோற்று முன்னெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. உன்னை பார்த்தாலே கூட்டு போயிடுவாங்க. உள்ள போக கூடாது. இல்ல, நீ உன்னை பார்த்தாலே அவர் ஒண்ணு கூட்டு போயிடுவாரு. வச்சுட்டு வச்சிருப்பாரு. சண்டை அடிச்சுக்கிறாங்க மாமா. அதான் சொல்றாரு, சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறானுங்க. பாக்குறேன் தாத்தா. நீதான் கரெக்டா சொல்லி சூரியனை பார்த்து சொல்லலாம். மணி 4 இருக்கும். 4 இருக்காது. 4 இருக்காது. ஒரு 3:30 3:15 அப்படி இருக்கும். உங்க ஊர் பஸ் எத்தனை மணிக்கு தாத்தா? உங்க ஊர் பஸ் எத்தனை மணிக்கு? எப்பயுமே பெரிய ஊரா இருக்கும். பெரிய கூட்டம் என்ன? வித்தியாசத்து ராஜாக்கள்லாம் ராஜா. அதான் அந்த ஊர் விட்டு வரமாட்டியா? பெரிய ஊர் விட்டு. ராஜனா அவனோட போச்சு. ராஜாலாம் வாழ்ந்தாங்க. ஆமா, கவர்மெண்ட்ல சேர்ந்து போச்சு எல்லாம். அப்படியா? பெருநாள் நம்மாட்டமே ஆடிக்கிட்டாங்க. இப்போ
9 இது இருக்கு. அதாவது ஜில்லா ஜில்லாவா? முத்து பவரம், முத்து பவரம், அந்த மாதிரி சொல்லுது. கோட்டை அது இதுன்னு சொல்ற முடியும். ஆமா, அது 9ம் ஒன்று பெருசு. அது எங்க இருக்குது? அப்படியே கட்டி தொங்கும். எங்க தொங்கும்? கோயிலையா? ராஜா இருந்த இடத்துல அப்படியே 9ம் அப்படியே தூங்கும். ஓஹோ, பாத்துருக்கீங்களா? ஆமா, சின்ன பிள்ளைல இருந்து இப்ப இருக்கா? இப்போ நான் போனதே இல்லை. அது நீ பார்த்ததெல்லாம் இருக்குதான்னு ஒரு வாட்டி போய் பாரு. ஏன் இல்லையா இப்ப? தெரியல தாத்தா, நீ சொல்லிதான் நானே கேள்விப்படுறேன். இருக்கும். உங்க வயசுல பாதி கூட இல்லை எங்களுக்கு. எங்க வயசு உங்க அனுபவத்துல நாங்க என்ன பார்த்தேன் பாத்தியா? எப்படி வீட்டுக்கு போறோம்னு திட்டம் போட்டோம். திட்டம் போட்டு உட்காந்து திட்டம் போட்டுக்கிறேன். ஸ்கெட்ச் போடு. பாதி வழி வரல. இன்னும் என்ன அவர் பார்த்துட்டாரு. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு இருந்துச்சு. நான் தான் உனக்கு எடுத்து வைக்க வந்துட்டேன் தாத்தா. அப்படியே திருப்பி வந்துட்டாரு குத்துட்டு. நீ நினைச்சு நீ திட்டம் போட்ட உடனே இவருக்கு தகவல் வந்துச்சு. அதான் அப்பா சாப்பாடு வேணுமா? பசியா வேணும். சாப்பிட முடியாது. சரி சரி. இன்னொரு டீ சாப்பிட்றியா? சரி. டீ எடுத்து தாங்கன்றியா? 7-8 வரைக்கும் ராத்திரிக்கு தாங்க. அப்படி பசியா இருந்தா நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கோம். நானும் குடிச்சு வாங்க ஒரு டீ. சின்ன பசங்க கதையா போச்சு. ஆமா தாத்தா, வயசாகுதுல்ல, உடல்லாம் சுருங்கிடும். ஒரு இட்லி 2 இட்லி தான் சாப்பிட முடியும். அது அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போவோம். உண்மைதான். ஆமா, மனசுக்கு ஆசையா தான் இருக்கும், வயிறு தாங்கணுமே. சரி, ஆவூர் வந்துச்சு. வச்சு வரீங்களா? விட்டுட்டுமா? அப்படி விட்டுரு, இறங்கி விட்டுரு. ஆட்டோ விட்டுரு, நம்ம ஆட்டோக்கு முன்னாடி விட்டுரு. ஏய் வாசு, எங்க வாசு இருக்கிற? இப்படி வந்துடு, இப்படி வா வா. எங்க வாசு, ஆளே பார்க்க முடியல. எங்க இருக்கிற? அங்க அந்த இடத்துல இருந்து இல்லையா? இப்ப மழையா? போலீஸா உள்ள இருக்கக்கூடாதுன்றாங்களா? சாப்பிட்டியா? மோர் குடிக்கிறியா? மோர் மட்டும் குடி. ஓம் நமச்சிவாய. வா தாத்தா, அப்பலாம் வா. தரேன் இருந்துச்சுன்னா கொடுக்க போறேன். வா வா. அது சாப்பாட்டுக்கு மீந்தது. அது போலாமா? பார்த்து வா. அப்படி என்ன புடி வா வா. போயிட்டு வரியா? பத்திரமா போயிட்டு வா. பை. போயிட்டு வாங்க. பத்திரம். மக்கள் சப்போர்ட் பண்ணல. போலீஸ் இருக்க விட மாட்டாங்களாம். மாமா ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் ஒரு 85 பேருக்கு. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை வேணும்? 2? சரி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய. ஏன் சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கங்க, சாப்பிடாதவங்க 2 வாங்கிக்கங்க. சரியா? வீண் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம்.
இன்னைக்கு வந்து ஒரு 85 பேருக்கு தான் அன்னதானம், நேரடி அன்னதானம். மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண அனைவரும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஒரே ஒரு மோர் மட்டும் கொடுமாமா. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய நமக. 1. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணுவோம். 1 மோரா கீரை கொடு. கீரை. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. 2. 2. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. அன்னதானிக்கு அந்த குடும்பம் நோய் நொடி இல்லாமல் நோடி வாழ முக்கண்ணன் வாழ்த்துக்களை. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. 1 தரம் தத்தா. உங்களுக்கு என்ன தத்தாரு? 2 கொடுத்துரு ஃபர்ஸ்ட். ஓம் நமச்சிவாய. பத்திரம் 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 பத்திரம். 1 கீரை குழம்பா? இல்லை, மோர். சிவாய நமக. சாப்பிட கீரை குழம்பா? கீரை குழம்பு 1. ஓம் நமச்சிவாய. நைனா நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 1 ஐயா வரட்டுமா? நமச்சிவாய ஐயா. எனக்கு கொரோனா டைம்ல என்னை பார்த்து வழியை மாற்றி சொன்னியோ ஐயா சாப்பிட்டா வாங்காதீங்கன்னு. சரி அந்த சாப்பிட வேற யாருக்காவது உதவும் அப்படிங்கிற. ஐயா அது எப்பயுமே கரெக்டா இருக்கா இல்லையா? சாப்பிட்டுட்டு வீண் பண்ணக்கூடாது. அப்ப அந்த சாப்பாடு வாங்கிட்டு வேற யாருக்காவது கொடுக்க தான் போறேன். அதையும் நான் செய்ய அதை நம்மளே செஞ்சுட்டு போயிடுறோம். அதுதானே வரோம் நம்ம. உணர்வு வரணும். ஆமா. இப்ப கூட சொன்னாரு வாங்க இருக்கிறாங்க. அது தெரியாங்க. எனக்கு வேணும்னா தான் சரி சரிங்க நன்றி ஐயா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். ரிஷிகேஷ் எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழணும், நீண்டூடி வாழணும். ஓம் நமச்சிவாய். 1 மோரா கீரை குழம்பா? கீரை குழம்பு. ஓம் நமச்சிவாய. கீரை குழம்பு. ஓம் நமச்சிவாய. கீரை குழம்பு. ஓம் நமச்சிவாய. 2. ஓடி வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 1 மோர். ஓம் நமச்சிவாய. 1 கீரை குழம்பா மோரா? கீரை குழம்பு. பரவாயில்லை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. கீரை குழம்பு, வடை. சாப்பிடுங்கள். அவரு தெரியுமா நான் வருவேன் வரமாட்டேன், அதெல்லாம் அவருக்கு யோசிக்கிறது கிடையாது. என்ன சாமி? கண்டிப்பா இருக்கவே இருக்கு மாம்பழம் எடுத்து சாப்பிட்டு படுத்துருவேன் நான். சரி முன்னா நேரத்துல எங்க கொடுத்தால நேத்து மட்டும் அந்த பக்கம் நிறைய பேர் வரலன்னாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களோட கொடுத்துட்டு திரும்பி போகுமா? நேத்து அந்த பக்கம் கொடுத்தோம். ஆமா 1 கொடு. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய நமக. என்ன சாமி அப்புறம் சொல்லுங்க ஐயா, நீங்க தான் சொல்லணும். நமச்சிவாய. ஒண்ணு திருவண்ணாமலையை சுற்றி வர்றது நீங்க.
ஓம் சிவாய நம சிவாய சிவ சிவாய சங்கரா. ஓம் நம சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. 2 வேணுமா? நமச்சிவாய ஐயா. நமச்சிவாயம். ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. மோர் கீரை. இது மோர் வேணாமா? நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிட்ட சாமிங்க 1 வாங்கிக்கோங்க. சாப்பிட்ட சாமிங்க 1 வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. இட்லி சிவாய நமக. திருப்பெட்டபுரம் அண்ணாமலையா இருக்காரு. ஓகரா. நமச்சிவாய. 1 கொடுத்துரு. மோரா கீரையா? கீரை. ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு மோரா கீரையா? கீரை. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு சாப்பிடலையா நீங்க? சரி. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய நமக. 1 கீரையா மோரா? ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா அவருக்கு எத்தனை வேணும் கேளுங்க. உட்காந்துக்கிறாரு அவரு. அவருக்கு உட்காந்துக்கிறாரு. சாப்பாடு ஐயா உங்களுக்கு எத்தனை வேணும் சொல்லுங்க. எனக்கு 2 ஐயா. ஓம் நமச்சிவாய. சிவாய. எத்தனை ஐயா? 2. மெல்ல அவசரம். ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு 1 மோர். வடை. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? இதே ஊர். எங்க வீடு? காட்டுக்கோட்டை. காட்டுக்கோட்டையா? என்ன ஊர் சொல்லுங்க. இதே ஊர் மேற்கு பக்கம். ஆடூர் தாண்டி இது கலர்கோட்டையா? காட்டுக்கோட்டைன்றாரு. காட்டுக்கோட்டை எங்குதுங்க? கொட்டாவூரா? ஆஹா அவர் ஏதோ ஊர் சொல்ற. சரி சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு 1 கொடுத்துருங்க. வடை. மோர் எக்ஸ்ட்ரா இருக்குதா? சாப்பாடு கொடுங்க. மோர் கேட்டதே சாப்பாடு கொடுங்க. வடை மட்டும் கேட்டீங்களே. மாமா வடை. என்ன 2 மாமா வடை. பகுசா சொல்லு சாமி. ஆனா நீ என்னைக்கு தெரியாம தெலுங்கு பேச ஆரம்பிச்சியோ 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்காதான் பேசுறாங்க. கிரிவல பாதை பூரா ஒண்ணும் இல்ல. தர்பூசணி பழம் விற்கிறான். 10 ரூபாய் தர்பேஸ். தர்பேஸ்னா 10 ரூபாய் தர்பேஸ் அப்படின்றான். என்னடா பண்றேன்னா அது தெலுங்கா. தர்பூசணி பத்தியே தலைகளை வைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. கோயம்புத்தூர் ஓட்டிக்கிட்டு இவருதானே ரண்டி தண்டி நின்னுது. என்ன பண்ணிட்டாங்க? இல்ல எல்லாரும் அர்த்தம் எல்லாரும் ஜாலியா பாக்கட்டும். ஆனா இங்க பாரு தர்பூசணி பாயத்தை எப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. நான் போட்டது எங்க அக்கா பொண்ணுங்க போட்டேன். நான் நம்பரை போயிடுச்சு. ஏன் பாகுனாரா நாங்கள் என்னடா இது பாகுனாரான்னு கேட்க நம்மளுக்கு போய் தெரிஞ்சு யாரும் சொன்னால் ஐயோன்னு போட கற்றுக்கிட்டேன். அந்த பாகுனாரா ஒட்டிக்கிச்சு. அதுதான் திருப்பி கற்றுக்கிட்டு ஓட்டுட்டு பாகுனாரா. உனக்கு அப்ப தெலுங்கு தெரியாது. தெரியாது. உங்க பேரு? தெரியாது. பேரு தெரியுது. தெளிவு. பாலாஜி. பாலாஜி. போடு ஊத்த மழை குத்தம் கடங்காரன். ஏற்கனவே முந்தா நாள் அபியாசம் நேராக வந்துட்டாங்க ஒருத்தர். சாமி நாங்கள் கார் நிறுத்திக்கிட்டு சிதம்பரம் அவங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க கேட்டாங்களாம். கேட்க சொன்னாங்க. உங்களை கேட்க சொல்ல சொன்னாங்க.
சிதம்பரத்துலேருந்து வந்துருக்காங்க. போயிட்டு ஏதோ கார் இடிக்கவே நிறுத்திக்கிட்டாங்க. சாமி சாமி நிறுத்துங்க, யார் நீங்கள்? என்ன சாமி வாங்க இல்லை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொன்னாங்க. பைக் ஆச்சு மழை கலந்துக்கிச்சு. ஞாபகம் இல்லைங்கண்ணா, சிதம்பரத்துலேருந்து வராங்க, பாஷா சாமி தானாங்க. அடிக்காக வெள்ளைப்போக்கு நிறையா இருக்குதுங்க அப்படின்னா. அப்புறம் உங்கள் பேர் சொல்லி கம்மி வாய் பிடிக்கிட்டான். சொல்லி போன் நம்பர் கொடுத்தேன். காணாமல் போயிட்டு கண்ணு ஆபரேஷன் பண்றதுக்கு போன தாத்தா எனக்கு போன் பண்ண தாத்தா உனக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு சொன்னேன். தொலைச்சிட்டு தான் முந்தான தொலைச்சு போச்சு. தொலைச்சு போட்டியா? டோர் கூட வாங்க வரல. பேசுவீங்க என்கிட்ட டோர் கூட. நான் ஏன் தாத்தா பேச போறேன்? உன் கண்ணு ஆபரேஷனுக்கு உனக்கு பிரச்சனை, உன் பிரச்சனைக்கு நீ தான் பார்க்க போற, உதவிதான் பண்ண போறேன் நானு. சாப்பாடு போன் பண்ணி நீ சொல்லிட்டு அந்த மாதிரி 4 பேர் வராங்க நம்ம சார்பா கண்ணு ஆபரேஷன் பண்ணி விடுங்க, லெட்டர்ல சைன் போட்டு தரேன்னு. நீ என்ன பண்ணா நம்பர் இல்லைன்னா இங்க யாருக்கிட்டனா யூடியூப்ல ஒன் டே ஃபுட்டுன்னு போடுங்க, அதுல நம்பர் கீழே வரும், அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கணும். அடுத்த மாசம் பண்ணிக்கிறியா ஆபரேஷன்? சாப்பாடு அதுக்கு தான் வரலையா அவரு? ஓம் நமச்சிவாய். டிக் டிக் தாத்தா மோரு கீரை கீரையா மோரா? பாரு கரெக்டா ஒண்ணு சொல்லு. மோர் கீரை மோர் இல்லையா? ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. கடை எடுத்துட்டியா? இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடம் வந்து இதுக்கு நாங்கள் கடை தானே வச்சிருந்தோம். ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப நாளா கட்டி கொடுக்காம இருந்தாரு. சரி சரி போயிட்டுப்பா. ஆமா வினோத் தாங்க. சார் இப்போ நம்ம வந்து டக்ரி ப்ராஜெக்ட்னு ஒன்று தொடங்கிட்டாங்க சார் நம்ம ஹோம்ல. நம்ம பாய்ஸ் ஹோம் தெரியல உங்களுக்கு? ஆமா தெரியும். இந்த லாஸ்ட் தெரியும் சொல்லுங்க. தெரியும். அந்த டக்ரி ப்ராஜெக்ட் தொடங்கியிருக்கு. டக்ரி ப்ராஜெக்ட்னா பிச்சைக்காரங்க நம்மளுடைய ஃபீமேல் ஜென்ஸ் 2 பேருமே தொடங்கியிருக்காங்க. நேற்று தான் அவங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணுறதா நீங்கள் பண்ணி விடுங்க இருக்காங்க அப்படின்னா. இல்லை அவங்க அதாவது நான் எப்படி கேட்குறேன்னா அவங்க வந்து நல்லா இருந்தா ஓகேவா, இல்லை கை கால் எல்லாம் உடஞ்சி அந்த மாதிரி இருந்தா ஓகேவா? வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலே அவங்க பண்ணுறாங்க. அது நீங்கள் கூட்டு போயிடுவீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ கூட இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்படிங்களா? யார் சார்? எங்கே இருக்காங்க? இந்த இருக்குல்ல ராகவேந்திரா கோவில். ஆமாம். ராகவேந்திரா கோவில் இந்தாண்ட பக்கம் அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்கா? அப்படியே நேராக போனால் அவர் என்ன ஊர் எங்கேருந்து வந்திருக்கிறாருன்னே தெரில. தூக்கின்னு வந்து போட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. காட்டுக்குப்பம் ஏதோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் சொல்றாரு. ஆனால் கொஞ்சம் நடக்க முடியாது போல இருக்கு, உட்கார்ந்த இடத்துல இருக்காரு. அவரு டேக் ஓவர் பண்ணிப்பீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்க சொல்கிறேன் சார். பார்த்து இது பண்ணுறீங்களா? நீங்கள் சார் கூட சொல்ல சொன்னார். அப்படிங்களா? நம்ம நேரத்தில் ஓப்பன் பண்ணாங்க. உங்கள் நம்பர் கொடுங்க. நான் அதாவது என்னன்னா இங்கே வந்து எந்த இதுக்கும் போகாமல் இது பண்ணிட்டு இருக்கிறவங்கள உடனே சொல்லலாம்ல. எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம்ல. அப்படின்னா ஒரு 2000 பேர், ஒரு 1000 பேர் தான் உண்மையான சாமியார். ஒரு 2000 பேர் தூக்கின்னு போக வேண்டியது இருக்கு நீங்க. ஆமா 2000 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் தூக்கின்னு போவாரு. ஒரு 1000 பேர் நல்ல சாமியார் யாருன்னா அதுக்கு வந்திருப்பாங்க. நம்பர் கொடுங்க சார். 97 சரிங்களா? தேங்க்ஸ் சார். உங்களோட சாப்பாடு சார் ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சார் சாப்பாடு சார்? ஒரு பிரதர் கொஞ்சம் அட்டாச்சு சாமி. யூரின் சரியாக போக மாட்டேங்குது, பாத்ரூம் சரியாக போக மாட்டேங்குது. அதான் டேட்டு ஒரே நிமிஷம் நம்பர் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிங்க. ஒரு தம்பி நம்ம வாங்க 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 பிரதர். ஓம் அருணாச்சலேஸ்வராய. நீங்க சொல்றேன், நீங்க எந்தெந்த இடம் சொல்லிடுறேன், நீங்க கூட்டு போயிடுங்க. கண்டிப்பாக டீம் இருக்கு. சரிங்க சார் சரிங்க சார். வாங்க சார் வாங்க சார். தாத்தா இப்போ சொல்லுங்கண்ணா. கிச்சன்ல சாமி ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்குது. மூத்திரம் சரியாக போகிறது இல்லை, நின்று வருது. இந்த ஜீரண சக்தி ஆகல. ஹாஸ்பிட்டல் போய் தான் நான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீ கல் இருக்குன்னு எப்படி முடிவு பண்ணிப்ப? அது யூரின் பையில எதனா அடைப்பு இருக்கலாம், எதனா இருக்கலாம். நீயே கல் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தியா? நீயே எப்படி முடிவு பண்ணிப்ப? ஸ்கேன் பண்ணல. அப்புறம் எப்படி நீயே முடிவு பண்ணிப்போ? ஆஸ்பத்திரி போ, யூரின் இந்த மாதிரி விட்டு விட்டு போடுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அப்புறமா முடிவு பண்ணு. கல் இருந்தா அது ட்ரீட்மெண்ட்டு. நீ ஏதோ ஒன்று கல் இருக்குது நீயே முடிவு பண்ணின்னு அவங்க வேற எதனா மாத்திரை கொடுத்து எதனா ஒன்று நானும் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி பைபாஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா இல்லையா சொல்றது? ஸ்கேன் பண்ணி கல் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜிஹெச்ல போ. ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறாங்களோ பாரு, எனக்கு ஃபோன் பண்ணு. அங்கே தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன், கம்மி பண்ணுங்க, எதனா இதை கூட பண்ண சொல்கிறேன். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கல் இருக்குதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாத்திரைக்கு போ. சரியா? என் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருமாம்மா. சாப்பாடு வாங்கி. ஓம் நமச்சிவாய.
நீயே முடிவு பண்ணாம எதனா சொல்லி போய் எதனா மாத்திரை போட போற. சாமி ஒயிட் ரைஸ் ஒண்ணே ஒன்று கல்லு இருக்குதுன்றது நமக்கு எப்படி தெரியும்? எல்லாமே வெற்றி தான். ஒன்று எல்லாமே ஒயிட் ரைஸ் தான். ஒன்று போதுங்க. சொல்றது புரியுதா? வெயிட் பண்ணு. அவருக்கு டீப்பு வச்சுட்டு சொல்லல. அவர் 2 வாட்டி டீப்பு வச்சு அமிச்சாங்க. அதை சொன்னாரா பாரு சாமி. டீப்பு வச்சு அமிச்சாங்க. ஓம் நம சிறுநீர் போகுது. சிறு டீப்பு வச்சு அமிச்சாங்க. தாத்தா கீரை கொடுத்துருன்னா ரத்தம் போகல. காலையில் தண்ணி தான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகுது. சரி வா நைனா. அது வந்து கல்லு இல்லாம ப்ரோஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய சின்ன உள்ள என்ன பாக்டீரியா இருக்கலாம், இல்ல வீக்கம் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். யூரின் அடிச்சு போகுதுன்னா கல்லு மட்டும் காரணம் கிடையாது. நீ நினைச்சுங்கிறத வழியில கல் இருக்கும் பொழுது அதனால யூரின் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அது தெரியாம எதையும் பண்ணக்கூடாது. புரியுதா சொல்றத? ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி போ. நீ போய் இதை சொல்லு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது நீயே சொல்லு. நீ போய் எல்லாத்தையுமே எனக்கு யூரின் இந்த மாதிரி விட்டு போதுங்க சொன்ன சாமி. பைப் போட்டு விட்டான். பைப்பு போட்டு விட்டாங்க. நாங்க தான் பக்கத்துல வச்சு பைப்பு போட்டு விட்டோம். அது ஒரு காலில் மாட்டி நோய் கீழே எடுத்துட்டாங்க. ஆனா பழுப்பு போட்டோன்னு யூரின் ஃப்ரீயா போதா? இல்ல நின்று தான் போகுது. மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லு. திரும்பி இந்த பைப்பு போடலாம அவன் என்ன பண்ணா மருந்து மாத்திரை கொடுத்தான். அது சரியா வேலை செய்யலை. ஜீர்ணாவில் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவங்க கேட்டா என்ன சொல்லுவானு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜிஹெச் தானே போன பைப் போடுவேன். அன்னைக்கு இருந்த டாக்டரே இருக்க மாட்டான் அன்னைக்கு. அதனால நீ இப்போ புதுசா ஒரு டாக்டர் இருப்பான். மறுபடியும் சொல்லு இந்த மாதிரி பிரச்சனையாகுதுங்க, ரொம்ப கஷ்டமாகுதுங்கன்னு சொல்லு. ஜிஹெச் அவங்களா ஸ்கேன் எடு, இது எடுன்னு சொன்னா அப்புறமா எடு. இல்லைன்னா மாத்திரையில சரி பண்றது கூட இருக்குது. அந்த யூரின் போற ட்ராக் மாத்திரையிலே கரைச்சி விடுறது கூட இருக்கு, எதனா இது இருந்தா கூட. அதனால ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணு. இங்க விட்டா கூட போய் பாண்டிச்சேரி ஜிப்மர்ல போய் செக் பண்ணு. ஜிப்மர்ல இன்னும் ஃப்ரீ தான், இன்னும் நல்லா பார்ப்பாங்க. சொல்லு, கண்டிப்பா பார்ப்பாங்க. சரியா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க கூடாது? மோர் கொடுத்துருங்க. இப்ப பாருன்னா என் போன் நம்பர் எழுதி கொடுக்க சொல்றேன். இந்த ஜிஹெச்னா நான் சொல்றேன், பாண்டிச்சேரி ஜிஹெச்னா நீயே போ. சரியா? இந்த ஜிஎஸ்சிக்கு தான் நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. ரத்தம் டெஸ்ட் பண்றதுக்கு வர சொல்லிக்கிறாங்கல்ல. 102 போன் வர சொல்லிக்கிறாங்க. டீ சாப்பிடக்கூடாது. அப்படியே தாலி வயிற்றுல வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு போறேன். நம்பர் கொடுத்துட்டு போங்க. நம்பரை கொடுங்க, எழுதி கொடுங்க. நான் சரி நைனா. நம்ம கிட்ட ஒரு 500-600 ரூபாய் இருக்கு சாமி. அதானேண்ணா, அவங்க அப்படி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கன்னா மட்டும் எடு. சரி. மாத்திரையில சரியாகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எடுத்த உடனே உனக்கு கல்லு அடைப்புக்கு இதுன்னு நீ எப்படி முடிவு பண்ண? இல்லை நான் ஒரு அந்தாஜில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்லு அடைப்பு இருந்தா சில நேரம் அப்படியே அந்த வயிறு வலிக்குது பாரு, அப்படியே உயிர் எடுத்துரும். ஏன்னா கல் எனக்கு இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அதெல்லாம் இது பண்ணிக்காத. சரியா? அருணாச்சலீஸ்வராய நமக, நமச்சிவாய நமக. நீயா தாத்தா சாப்பிட்டு 1 மாசம் ஆகுதா? நீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 4 மாசம். நான் சாப்பிட்டு 6 மாசம் ஆகுது. 6 மாசம்? ஆமா. என்னோட மோசம் வரும். ஆமா, 6 மாசமா சாப்பிடல நான். காரணம் உன்னை பார்க்கல. நான் உன்னை கடைசியா எப்ப பார்த்தேன்? 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 மாசமா நான் சாப்பிடல. நீ எப்ப தாத்தா என்ன பார்த்த கடைசியா? நான் பார்த்து 1 மாசம் ஆச்சுங்களா? நீ பார்த்து 1 மாசம் ஆகுது, நான் பார்த்து 6 மாசம் ஆகுது. ஒண்ணா வாங்கிக்கிறாரா? கொடு. மோரா கீரையா? கேளு. எத்தனை மோர் சார் வேணும்? ஒரு மோர் போதுமா? ஒன்ஸ் மோர் வேணுமா? என்ன இலெல்லாம் பின்னாடி எப்படியா? என்னது? என்ன இலெல்லாம் சொல்லி வச்சுக்கினா? இதெல்லாம் மூலிகை. இது வச்சுருந்தா முதுல அங்கிருந்து இங்க தாண்டி வந்து இந்த முருகை வச்சுக்கணும். மோர் வருதா விவசாயத்துல? என்ன போல் எல்லாமே நடக்குது. என்ன மூல் வாழ்க்கை. ஒண்ணு போதுமா சாப்பாடு? ஒண்ணு போதுமா? 2 வேணுமா? எனக்கு 1 கொடுத்தா சரி, 2 கொடுத்தா. உங்களுக்கு எத்தனை வேணும்? 2. கீரை வேணுமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அதான் குத்துட்டேன். இதோ என்ன இது? இது 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 மோர். குழம்பு இல்லையா? குழம்பு இல்லை.
ஐயோ பாவம் எல்லாம் சாப்பாடு போடும்போது எத்தி போயிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா நிர்மலா மாமி? நல்லா இருக்கிற மாமி. சாந்தி நல்லா இருக்கா? சாந்தி பிரபு, பாலாஜி நல்லா சாந்தி இருக்கா? சாந்தி ஆயிட்டாங்க. சாந்தி இருக்கா? ஆ. நிஜமாவா? ஆ. என்ன சொல்லுங்க நீ? நான் நல்லா இருக்கீங்க. அப்ப நீங்க தான் சாந்தியா? அந்த காது எப்படி? அப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்களே என்கிட்ட கேக்குறீங்க நல்லா இருக்கிறாங்களான்னு. என் தலையை கழுவி அதே மூணுல தவாசா இல்லை. தமாஷா இருக்குது. தாக அடுங்கல சார். சந்தோஷமா அடுத்த வேலையை பாருங்க. ஒரு மோர் தாங்களேன். இப்ப குத்துக்கிறேன். அது பிளாஸ்டிக் கோயம்புதானே? மோர் அது. கோயம்பு எத்தையும் உட்கார சார் கோயம்பு ஏற்றம் இல்லை. வாங்கிக்க சரி வாங்கிக்கோங்க இருக்கு ஒரு 2 போவீங்களா? துண்டு இருந்தா அப்படிங்களா? நீங்களும் சொல்லலாம். 2 எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய. 1 கொடு. பாப்பாக்கா ஒரு செட்டு ஒன்று ஒரு செட்டு கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க. பாய். 2. அவர் கொடுத்துருங்க. யாருக்கு? அங்கே உட்காந்துக்கிறாரா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு கீரை. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. சிம்பா அங்கே இரு. வா அங்க வா. வாங்கிங்க சாமி. நமச்சிவாயம். ನಮಚಿವಾಯಂ. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನು. భయమే లేదు. సరే భయమిల్ల. சாப்பிடு. போட்டா எடுக்க மாட்டாரு பிறகு. ஓம் நமச்சிவாய. சாமிக்கு மோர் குடி. ஐயா வாங்க ஐயா. மோர் ஒன்று இருக்கு. கூட கீழே போடாம பாருங்க. நமச்சிவாய சாமி வரட்டுங்களா? நமச்சிவாய. நமசிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2 வேணா 2 வாங்கிக்கோங்க, 1 வேணா 1 வாங்கிக்கோங்க. மீன் பண்ணாதீங்க. அப்படி கிடையாது சாமி, இப்போ தெரியும். அதுதான். ஓம் நமச்சிவாய. மோரு கீரை. என்னண்டா வாங்க ஐயா, அப்படி வாங்க ஐயா. யாருன்னா வேணும் அப்படி வாங்க ஐயா. பக்கம் வந்து நில்லுங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை வேணும்? 3 விரல காமிக்கிறா. ஓம் நமச்சிவாய. ஒரு தாத்தா கீரை போன கடைய கீரை 1. எத்தனை? கீரை 1. சிவாய நமக்கு 2.
சிவாய நமக. ஒரு சாப்பாடு கொடுத்துருங்கம்மா. கீரை வேண்டாம்மா, மோர் தான் இருக்கு. ஓம் நம சிவாய. பார்த்துக்கோங்க. 2 நேற்று இந்த பக்கம் தானே கொடுத்தா? நேற்று சரி சரி சரிங்க. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க 2. ஓம் நம சிவாய. இந்த அக்கா ஒன்று கொடு. இந்த அக்கா போயிட்டு வாக்கா. சிவா விடு விடு. அவரால் அவ்வளோதான் நடக்க முடியும். அவரால் அவ்வளோதான் நடக்க முடியும். எத்தனை தாத்தா வேணும்? 1. கீரையா மோரா? மோர். காது காது கேட்கலையா? இல்லை அது புண்ணாகி போய் ஒன்றும் இல்லை, போய் சாப்பிடு. சாமி வெறும் மோரை குஷ்டா அப்புறம் இன்னொரு சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? கீரை 2 சாப்பாடு போடுமா? சரி சரி சாப்பிடுங்க. பாருங்க சரி. தாத்தா நல்லா இருக்கிறியா? அன்னாரும் நல்லா இருக்கிறேன். கை கால் வலிக்குது, இந்த வேரில் நோவுது. இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு முன்னாடி வந்துருக்க கூடாதா? ஏன் நீங்க செய்யற வேலை நான் செய்யுங்க. என்ன செஞ்சீங்க? முடியாம படுறா. நீங்க வருவீங்க. என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிங்களா? ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆட்டோல ஏறிட்டேன். சரி சரி. ஆயாண்டா எந்த கடையாண்டா? டிஃபன் கடையில் ஒன்று. ஆமா அப்புறம் நான் வருவேன். நீ 15 நாளா ஆளை காணோம், 20 நாளா ஆளை காணோம் அப்படின்னும். ஆமா சொல்லுவோம். கரெக்டு தானே? ஆமா ஆமா. ஆ அங்கே உட்காந்துருக்கோம். ஆ சாப்பிட்டீங்களா? சரி. சாப்பாடு இன்னைக்கு கீரை குழம்பு, பிரியாணியை கொடுத்துட்டேன். பிரியாணி. பீஸ் இருந்துச்சா? பீஸ் சாப்பிடல. ஐயா ஏன் இவரு பீஸ் கொடுக்கல? இல்லை நேற்று பிரியாணி கொடுத்து அந்த பீஸ் கொடுக்கலையா? ஆ அது ஒரு பீஸ் பிரியாணி கொடுத்தாங்க. ஏமாம்மா தக்காளி பீஸ் கொடுமா கொடுக்கல? அது குச்சி குச்சியாக வெட்டி தானே அப்படியே இருக்கும். அது தக்காளி சாதம். நேற்று கொடுத்து தக்காளி சாதம் நேற்று ரொட்டி போகிறேன் சார். ஜென்ம ஒரு ரொட்டி வரல, காளான் மாதிரி. சரி சரி. என்ன கொடுட்டான்? நல்ல ஒயிட் ரைஸை விடு. ஒயிட் ரைஸ். மற்றெல்லாம் கலப்பில் எனக்கு அண்ணா நம்ம அதான் ரசம் ஊற்றினா கொஞ்சம் வச்சா ஊற்றுவோம். ஊற்றி சாப்பிடுவோம். அவ்வளோதான் நம்ம கதை. இந்தா போய் சாப்பிடுங்க. ஆமாம் 2 ஒயிட்டா? ஆமாம் ஆமாம். அது போதும். பட்டுமா? 1 போடுறேன். அப்போ வேணாம்மா உனக்கு குத்துறியா? 1 ஒயிட் ரைஸ் 2 பேருக்கு 2 கொடுங்கன்னு அப்படி சொல்லு. கலப்பு சாதம் வெள்ளை சாப்பாடு முழு அன்னதானம் வந்தா வந்துடும். முழு அன்னதானம் வரலன்னா கலவை சாதம் வரும். அதுக்காக வாட்சியாக கட்டிட்டான்ற கஜாக்கு இதை 2 கையில் 2 கட்டிக்காதீங்கன்னு சொன்னா. சாப்பிட்டீங்களா? 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 எத்தனை சாப்பாடு வேணும்? 2ஆ? 2 கொடுத்துரு. சிவாய நமக. எத்தனை வேணும்? 1. ஒயிட்டா? இது சரி. இது கீரையா மோரா? எது வேணும்? சாப்பாடா? எத்தனை வேணும்? 2 ஒன்று கொடுத்துரு. எதுனா? 2. தாத்தா எத்தனை? 1. கீரையா மோரா? மோர். கீரை ஆ 1 கொடுத்துரு.
குடு 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 சும்மா சாப்பிட போறாரு. சாப்பிடுங்க போங்க. எத்தனை வேணும் ஐயா? சாப்பாடு இருக்கு ஆல்ரெடி. நைட்டுக்கு ஏந்து போய் சாப்பிட முடியாதா? சும்மா கொடு. மோர் இப்போ சாப்பிட்ருங்க. தண்ணி ஒன்று கொடு. என்ன ஊர் நீங்கள் புதுசாக்குறீங்க? நான் வந்து போயிடுவேன். வந்து போயிடுவீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவீங்க. சரி சாப்பிடுங்க. சரி சரி. எத்தனை ஐயா? நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். 2 கீரை வேணாமா? ஓம் நமச்சிவாயம். எத்தனை ஐயா? 1. ஓம் நமச்சிவாயம். 2. சிவாயம் நமச்சிவாயம். சாப்பாடு கொடு. நான் எதுக்கு போயிட்டு கீரை இருக்கா? எத்தனை ஐயா? 1. மோரா கீரை குழம்பா? கீரை குழம்பு. கீரை குழம்பு. ஓம் நமச்சிவாயம். கீரை குழம்பு. ஓம் நமச்சிவாயம். உங்களுக்கு மோர். ஓம் நமச்சிவாயம். 2. கீரை குழம்பு. சாப்பிடாது யாரும் கீரை குழம்பு. கீரை குழம்பு. 1. இருக்க வேண்டியதா? 2. மோர் கொடுத்துங்க. மோர் மட்டும். மோர் சோறா? சோறு மோர் வேணாம். மோர் சோறு 2 கலந்து கொடுத்துருங்க. 4 கலந்து கொடுத்துட்டுமா? ஆமாம். மோர் மட்டும் ஓம் நமச்சிவாயம். எத்தனை? 2 தண்ணி ஒன்று கொடுத்துருங்க. 1 கொடுத்துருங்க. கீரை குழம்பு எக்ஸ்ட்ரா இருக்குதா? சரி கொடு. வா இன்னும் கொடுத்துறேன். வந்துட்டியா? பத்திரமா எடுத்துட்டு போ. சரி. எத்தனை வேணும்? 1. மோரா கீரை குழம்பா? கீரை குழம்பு. ஆடிய பாதமே நான் குடும்பம் தரங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா வாங்குறீங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சிவாய நமக. கரோகரா போயிட்டாங்க. ஓம் நமச்சிவாய.
நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. நம்ம குடும்பத்தாருங்க நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கும்னு வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. அப்படி வாங்க ஐயா, அப்படியே வந்துருங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா ஓம் நமசிவாய நமக. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஹேண்டிகேப் தான் வாங்கி போங்க, நடக்க முடிஞ்சா சொல்லுங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா இன்னைக்கு பையா ஓம் நமச்சிவாய். அம்மா இதில் போட்டு கொடுத்துரும். சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. என்னங்க ஐயா? சார் சார் தாத்தா இதுலேயே போட்டுமா? நமச்சிவாய. உங்களுக்கு தட்டிலே விட்டுட்டா? எல்லாருமே தட்டு வச்சுக்கிறீங்களா? சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. தட்டிலே போட்டு கொடுத்துருமா? தண்ணி பாட்டில் கொடுத்தேன். தண்ணி வச்சு விட்டுருக்கேன். வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. கொஞ்சம் சிவாய நமக. போதும். நமசிவாய. நீனா உன் தட்டு இல்லையா? தரேன் தரேன். அரோகரா. ஒரு தட்டில் போடும். ஓம் நமச்சிவாய. ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா ஐயா ஒரு ஓரமாக வந்துருங்க ஐயா, வண்டி வேகமாக போவோம். தண்ணி ஒன்று கொடுத்துருக்கான். கொஞ்சமா வைமா. இந்தாங்க ஐயா. சாப்பாடு மட்டும் போடுறியாம்மா? சாப்பாடு மட்டும் போடுங்க, நான் தரேன் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல உட்காருங்க. உட்கார உட்கார. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. தாத்தா சாப்பிடுங்க. நமச்சிவாய தாத்தா. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய. ஐயா ஃபுல்லாக போட்டோமா போதுமா? ஓம் நமசிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. சரிங்க ஐயா, வரேன் ஐயா. அரோகரா. அரோகரா. இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு. திருப்பிக்கலாமா? ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓரமாக போங்க. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நமசிவாய. சிவாய நமக. அரோகரா. அண்ணாமலையாருக்கு பரவாயில்ல. ரெண்டா இருக்கா? நமச்சிவாய. கிரிவலம் போறீங்களா எல்லாரும்? போயிட்டாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. சாப்பிடுவாய். நமச்சிவாய. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. சாப்பிடுங்க. போலாமா? நல்லது. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவாய நமக. மலையாருக்கு இல்ல அந்த இடத்துல முடியாத ஒருத்தருக்காருல குத்துட்டு வந்துருவோம். இங்கதான் கடைசி அப்படியே நிறுத்தி குத்துருவோம். ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய.
சிவாய நமக. சாப்பிடுங்க. அரோகரா. சாப்பிடுங்க. நமச்சிவாய். ஐயா ஒரு தண்ணி வாங்கிக்கோங்க சாப்பாட்டுக்கு மட்டும். அண்ணா மலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய். 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 அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய வகை. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. தாத்தா சிவாய நம. சிவாய நம. தாடிலாம் எடுக்க அப்படியே சின்ன மாதிரி ஆயிட்டு தாத்தா. சிவாய நம. நமச்சிவாய. என்றும் இளமைதான். அரோகரா. அரோகரா. சாப்பிடுங்க. வரலீங்களா? வருவார் ஐயா. ஃபுல் ஆனதான் இருக்கும்போது வருவார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. సుశీలమ్మ ఎవరికి బాక్స్ ఇచ్చిండే ఒకటి సాకత్తలు இது 3 வாட்டி வரையா வாங்கிக்க சாப்பிடு. அதான் நானும் சொல்றேன். போயிட்டா நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. அரோகரா. அரோகரா. வாத்தா. சிவாய நம. ஓம் நமச்சிவாய். போயிட்டா பாட்டி. சாப்பிடு பாட்டி. சாப்பிடு தாத்தா. ஓம் நமச்சிவாய். வர சொல்லுங்க. நடக்க முடியா? அரோகரா. நமச்சிவாய். அரோகரா. போதுமா? சரி ஊருக்கு வேணுமா? நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய். லைனா லைனா உங்களுக்கு தான் தரேன் எல்லாமே. ஓம் நம சிவாய். தண்ணியா கொடுத்துருக்காக்கா. சிவாய நம. அண்ணா கார் ஆன்லைன் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு வா. ஓம் நம சிவாய். சிவாய நம. சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுங்கம்மா. அண்ணா மலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. எல்லாம் கிரிவலம் போறீங்களா? அப்படி இதான் வாங்கிக்கிட்டீங்க. ஓம் நம சிவாய். சிவாய நம. லைனா வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே இருக்கு. லைனா வாங்க. நமச்சிவாய். அரோகரா. சிவாய நம. தரங்க தரங்க. எல்லாருக்கும் தரேன். தண்ணி வைக்கா. நமச்சிவாய். சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. வாட்டர் பாட்டில் ஃபுட்டு கொடுக்கணும். ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு பாட்டில் மட்டும் சாப்பாட்டை கொடு. அரோகரா. அரோகரா. சிவாய நம. ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய். அரோகரா. யாருக்குமா? நமச்சிவாய். யாருங்கண்ணா? சரி போயிட்டாமா. நமச்சிவாయ. తీసుకెళ్ళా తీసుకురా. Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva.
அமர்வித்ததென் சொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படிதான் உன்னையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் மண்ணை பெரிதருள் சொதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் முருகியிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காதருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை கொடுத்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நுழைவாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணிப்பார் குருவாய் ஒளி அருணாச்சலா குருவாய் கண்ணிய கொடுமையை பராத குருநன்மை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா
அருணாச்சல சிவ அருணாச்சல கையினிதனிலும் நீரசம் கொண்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தினை பாடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணினை காணுமை காணுவதே இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நுழைவாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருக்கனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமையை படாத குருநனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியை கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே